அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்தமிழ்வேந்தன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக உழைத்த ஒவ்வொரு தோழர்களுக்கும், தொண்டர்களுக்கும், கட்சி உறுப்பினர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் ஒரு வெற்றியை பார்த்து போராமைப்பட்டதும் இல்லை, ஒருவர் தோல்வி அடைந்ததை பார்த்து அவர்களை நாம் இழிவு செய்ததும் இல்லை. அதுபோல தற்பொழுது விஜய் அவர்களுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 109 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் வென்றிருக்க இந்த சூழ்நிலையில் மட்டும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை. கரூரில் நடந்த துயரமான சம்பவத்தின் போதும் நாங்கள் விஜய் அவர்களுக்காக ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியில் மீண்டு வாருங்கள் விஜய் அவர்களே, மீண்டும் வாருங்கள் விஜய் அவர்களே என்று நாங்கள் அந்த காணொலியில் பதிவு செய்திருந்தோம். அப்பொழுது அந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விஜய் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் விரும்பினார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே நாங்கள் விரும்பினோம். தற்பொழுதும் உங்களுடைய வெற்றியை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுடைய அதிமுக தொண்டனாய் எங்களுக்கு இதில் பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், முதலில் எங்களுடைய கழக தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன தீய சக்தி முதலில் சொன்னது எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எங்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான். அதன் பிறகுதான் விஜய் அவர்கள் அந்த தீய சக்தி என்ற வார்த்தையை சொன்னார். அதுவே பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அதே போல அந்த தீய சக்தியை அதன் கோட்டையிலே வைத்து கொளத்தூரிலே தோல்வியடை செய்தது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தோல்வியடைய செய்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் இங்கு ஆணவம் பிடித்து அலைந்த திமுக காரர்கள் தோற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அமைச்சர்களாகவே இல்லை, பொறுப்பாளர்களாகவே இல்லை. திமுக காரன் அவனோட சுய ரூபத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தான். எங்கே பார்த்தாலும் நம்ம பாலியல் தொல்லையிலேருந்து, கஞ்சா தொல்லையிலேருந்து, அதை அவங்க கூட்டணி கட்சி தலைவி அன்னியார் பிரேமலதா கூட ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பாலியல் தொல்லை, எவ்வளோ கஞ்சா புழக்கம், மது புழக்கம், எங்கே பார்த்தாலும் கொலைகள், எங்கே பார்த்தாலும் நகை களவாடல்கள், இது போல் குற்ற சம்பவங்கள் ரொம்ப பெருகி போயிருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பொம்மை முதல்வரை, அவர் பெரிய பிடல் காஸ்ட்ரோன்னு, அவர் பெரிய சேகுவேரான்னு என்னென்ன கட்டுக்கதை அளந்துக்கிட்டு கிடந்தானுவோம். என்ன செய்யலையோ அதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னாங்க. அமைச்சர்கள்லாம் ஆட்டமாக போட்டாங்க. ஆட்டம் பா, சேகர் பாபு ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒருத்தன் அழுவுறதை பார்த்து ஒருத்தன் சந்தோஷப்படவே கூடாது ஒரு தனி மனிதன். ஆனால் சேகர் பாபு அழுவுறதை பார்த்து தமிழ்நாடே சந்தோஷப்படுது. எத்தனை பேருடைய அழுகையை இது போல ஏளனம் செஞ்சிருப்பார் சேகர்பாபு. சுகாதார பணியாளர்கள் தாங்கள் சிந்திய கண்ணீரை பார்த்து ஏளனம் செஞ்சார் சேகர்பாபு. முதல்வர் குடும்பத்துக்கு சாபமா விடுறீங்க அப்படின்னாரு. தான் ஒரு அமைச்சருங்கிறதே மறந்து மயிறு மட்டன் பேசினாரு. சோத்த திங்கிறீங்களான்னு கேட்டாரு. மக்களை பார்த்து தன்னை அமைச்சராக இருக்கிற அதிகாரத்தில் என்னென்ன பேசினாரு. வா, இன்னைக்கு அவர் அழுகுறாரு. அதை பார்த்து தமிழ்நாடே சந்தோஷப்படுது. அப்போ இந்த அமைச்சர்களோட ஆட்டத்தை பார்த்தீங்களா? ஒரு அமைச்சர் மன்னார்குடி, எங்களுடைய டெல்டாவில் இருக்கிற அமைச்சர், வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு. அவர் பேசுகிறாரு, சாதாரணமாக வரலடா திமுக காரன், வேற என்னடா பண்ணிட்டு வந்தீங்க? எல்லா முள்ளமாரித்தனமும் பண்ணிட்டு வந்தவன் தான் திமுக காரன், எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. சாதாரணமாக வரலடா திமுக காரன் அப்படின்னாரு. அமைச்சர் நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இங்கே 40 பிள்ளைங்க இறந்தப்ப, 40 பேர் இறந்தப்ப, கரூரில் இறந்தப்ப அழுது நடித்து ஆக்டிங் போட்டார். அது 70 பேர் மது குடித்து, இவங்களோட விசசாராயத்தை குடித்து, இவங்க கட்சிக்காரன் கண்ணுக்குட்டி வித்த விசசாராயத்தை குடித்து இறந்தப்ப அழுக வரல அவருக்கு. அப்போ இவங்களுக்கு எவ்வளோதான் இவங்களுக்கு தலகணம் இருக்குமோ அவ்வளோ தலகணத்தையும் காமிச்சாங்க, அவ்வளோ மண்டகர்வத்தையும் காமிச்சாங்க. மக்களாவே பார்க்கல, சாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து போட்டுடணும்னு நினச்சாங்க. அழகாக ஒரு திருப்பரங்குன்றத்தோட ஒரு சின்ன விஷயம், அங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. அதை எதிர்க்கல இஸ்லாமிய மக்கள். ஒரு நடுநிலையான அரசாக இருந்தால் என்ன செய்யும்னா,
எதிர்த்தா கூட அங்கே உங்களுடைய தர்கா இருக்குது, அதை வந்து இவங்க எதுவும் செய்யலை, இந்துக்கள் எதுவும் செய்யலை, அப்போ அவங்க தீபம் ஏற்ற நீங்கள் வழிவிடுங்கன்னு சொல்லி இருவருக்கும் சமாதானம் பேசியிருக்கணும். ஆனால் அப்படியான சூழ்நிலையை அங்கே உருவாகலை. இஸ்லாமியர்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னே சொல்லலை, இவங்களாவே போய் பெட்டிஷன் போட்டு நாங்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், பார்த்தீங்களா நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம்னு சொல்லி இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு எதிராக இந்துக்களை தூண்டிவிட்டு இருவருக்கும் இடையே கலவரம் ஏற்பட தூண்டியது வந்து திமுக அரசு, இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தான். நான் முழுமையாக சொல்லுவேன், குற்றம் சாட்டுவேன். அதுபோல் இந்த நாட்டில் எதெல்லாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அவ்வளவெல்லாம் பண்ணி ஆடி அடங்கி இன்னைக்கு குளத்தூரில் சொந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோத்த உடனே அழுகுறாம் பாருங்க, புலம்புறாம் பாருங்க. 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தோம். இந்த வேசி மகளுக்குன்னு ஒருத்தன் பதிவு போடுறான். இந்த வேசி மகள்களுக்கு 1000 2000 மாதம் மாதம் நாங்கள் கொடுத்தோம், ஓசி பஸ்ஸு கொடுத்தோம்னு சொல்லி போடுறான் ஒருத்தன். இதெல்லாம் என்ன கலைஞர் அடித்து கொள்ளையடிச்சு வச்சுருக்க அவங்க பணத்துலேருந்தா கொடுத்தாங்க? அரசாங்க பணத்துலேருந்துடா கொடுத்தீங்க? இன்னும் உங்களுடைய ஆட்சியோட கேவலத்தை சொல்லணுன்னா 4.5 லட்சமாக இருந்த கடனை 10.5 லட்சமாக ஆக்கி அதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தோம்னு மாறுதட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அதிகார திமிரில் காசை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம்னு நினச்சி என்னென்ன கூத்தும் கும்மாளமும் அடித்தாங்க இந்த திமுக காரணம். எங்களுக்கு இந்த வெற்றியிலேருந்து ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, முதல்ல திமுக தலைவர் தோற்றுது. ஏன்னா பெரிய பில்டப் பண்ணி வச்சுருந்தானுங்க முதலமைச்சரை, அவரை காலி பண்ணது, திமுகவில் உள்ள பெரிய மந்திரிகள் எல்லாம் காலியானது. அதே போல் இனிமேல் ஒரு எண்ணம் மக்களுக்கு வரும், மக்களுக்கு வருதோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வரும். பணம் கொடுத்தா கூட இவங்க வாங்கிக்கிட்டு மக்கள் யாருக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அப்போ நம்ம பணம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்வாங்க எல்லா அரசியல்வாதிகளும். இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து விஜய் கட்சியினரை நாங்கள் பாராட்டுறோம். ஏன்னா அவங்க எந்த தொகுதியிலையுமே பணம் கொடுக்கல, பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதியும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி வந்து பணம் கொடுக்காம கிடைத்த வெற்றி. இனி வரும் காலங்களில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பணம் கொடுக்க பயப்படுவான். ஏன்னா பணத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அவன் ஓட்டு போட மாட்டான், நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் நினைக்கிறவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்கும்போது பணம் கொடுக்கறது குறையும், பணம் கொடுக்கறத நிப்பாட்டுவாங்க, மக்கள் பணம் வாங்குறத நிப்பாட்டணும். நம்ம வந்து கொடுக்குறவங்கள தான் குறை சொல்கிறோம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் வாங்குறவங்களே சொல்கிறீங்க, கொடுக்குறவங்கள குறை சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு வெளியில் ஒரு வட்டாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்க கொடுக்குறவன் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான், ஆனால் வாங்குறவன் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி எவ்வளோ வசதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, என் வீட்டுக்கு எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு மக்கள் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேண்டிடேட்டை போய் டைரெக்டாக அவன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, பணம் வரலன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை வந்து இனி வரும் காலங்களில் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். எந்த கட்சியுமே பணம் கொடுக்கலன்னா அவங்களோட பலம் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினச்சி அதையும் நாங்கள் பாராட்டுறோம். இருந்தபோதும் நீங்கள் விஜய் அவர்கள் எப்படி திமுக ஆட்சியில் ஊழல் செய்தாங்கன்னு சொன்னாங்களோ அதே போல் அந்த ஊழலை நீங்கள் செய்யாமலும், எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் எங்களுடைய கட்சிக்காரர்கள் காவல் நிலையத்தில் கூட கால வைக்க முடியாது, அங்கே கூட போய் அவங்களோட அதிகாரத்தை காட்ட முடியாது, அரசு அலுவலகங்களில் நான் கட்சிக்காரன் அதிமுககாரன்னு எங்களுடைய அதிகாரத்தை காட்ட முடியாது, மறுநாள் அவன் அந்த பொறுப்பில் இருக்க மாட்டான். அதுபோல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஆட்சியை போலவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை போலவும் செய்யணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நீங்கள் எங்களுக்கு சரியான எதிரின்னு நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு சரியான எதிரியாக இருப்போம். இனி வரும் காலங்களில் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அதிமுக மிக சிறப்போடும் சீரோடும் வீறு கொண்டு எழும். அதை எதிர்க்க தயாராக இருந்து கொள்ளுங்கள். இருந்தபோதும் உங்களுடைய வெற்றியை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து நல்லதுகளையும் செய்து விடுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.